Hi guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிள், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே நம்ம சேனலில் பிஇபி கூடிய இதையும் போஸ்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் பாருங்கள், நம்ம 725 சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக அங்கே போய் தான் ரிட்டர்ன் ஆச்சு. ஓகேங்களா? அது மாதிரி செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி போடுவோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பார்க்குறது, அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறதுன்ற வீடியோ கூட அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்ற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்க. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21,475 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம எப்போதுமே ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 521, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் மேலே இருந்தது. எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ண மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் எஸ்டர்டே லோவை மேலே, எஸ்டர்டே லோ கீழே இருந்த மார்க்கெட் எஸ்டர்டே உள்ளே வந்துருச்சு. அதாவது ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்துருச்சு. டோட்டலாக மார்க்கெட் பாசிட்டிவ் மார்க்கெட். அதாவது நெகட்டிவாக ஓப்பன் பண்ண மார்க்கெட் எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்துக்கும் கீழே ஓப்பன் பண்ண மார்க்கெட் 50 மினிட்ஸில் அப்படியே பாசிட்டிவாக மாறிச்சு. சேம் நேத்தோட சினாரியோ. நேற்று பாசிட்டிவாக ஓப்பன் பண்ண மார்க்கெட் 50 மினிட்ஸில் நெகட்டிவாக மாறிச்சு. இன்றைக்கி நெகட்டிவாக ஓப்பன் பண்ண மார்க்கெட் 50 மினிட்ஸில் பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த 15 நிமிஷம் கேப் எதுக்கு நம்ம விடுறோன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது புதுசாக பொசிஷன் எடுக்கிறவங்க, பழைய பொசிஷனை கட் பண்ணுறவங்க எல்லாம் கட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு 50 மினிட்ஸ் வால்ட்டெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் செட் ஆகி மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த ட்ரெண்டில் மார்க்கெட் போக நினைக்கிது அப்படின்றத நீங்கள் கணிக்கிறதுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு 50 மினிட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அந்த 15 நிமிஷத்தில் உங்களுக்கு க்ளீனாக தெரியுது மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்ட்டு. நெகட்டிவாக ஓப்பன் பண்ண மார்க்கெட் பாசிட்டிவாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலை தானே பார்ப்பீங்க, புட்டை பார்ப்பீங்களா? நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுங்க. ஓகேங்களா? மார்க்கெட் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 21,525 பக்கமாக இருந்தது. அப்போது 21,500 காலும், 21,550 புட்டு, 21,600 புட்டு எல்லாமே இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாறினதுனால நம்ம காலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு 4 விதமான மார்க்கெட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணி ஐக்குள்ளேயே வருது, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி லோக்குள்ளேயே வருது. இந்த இடத்துலலாம் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி கூட பாருங்கள், எஸ்டர்டே லோ கீழே ஓப்பன் பண்ணி லோக்குள்ளேயே வருது. ஏன் இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்குதுன்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா இங்கே அவங்களுக்கு லாஸ் வரும். இங்கே வந்து புட்டை செல் அடிச்சு வச்சுக்கிறவங்க கீழே வந்தால் தான் ப்ராஃபிட் வரும், மேலே போச்சுன்னா லாஸ் வரும். அப்போ அவங்க லாஸை கவர் பண்ணுறதுக்கு பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. அப்போது செல் அடித்தவங்க பை பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே தானே போகும். இதுதான் லாஜிக்காக ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கிற மார்க்கெட்டில் மட்டும் கூட ட்ரேட் பண்ணலாம். பெரும்பாலும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கும்போது மட்டும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அது வாரத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி நடுவில்லாம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறது தான் சேஃபு. நியூ ட்ரேடர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எப்படி வேணால் பண்ணலாம். நான் சொல்கிறது புதுசாக கற்றுக்குறவங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது நம்ம க்ளீனாக பார்த்துட்டோம். மார்க்கெட் 21,525 பக்கமாக இருந்தது அப்படின்ட்டு. அப்போ நம்ம 21,500 காலும் மேலே 21,550 புட்டு, 21,600 புட்டை தான் பார்க்கணுன்ற நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் பாசிட்டிவ் மார்க்கெட் இருந்தால் நம்ம காலை தான் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. அதேமாதிரி நம்மளும் காலை தான் போய் பார்த்தோம். 21,500 காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணி லோக்குள்ளே வரணும், அதேமாதிரி ப்ரீமியம் சேம் லோ கீழே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் அழகாக லோக்குள்ளே வருது. ஓகேங்களா?
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 21,500 காலோட ஓப்பன் ப்ரைஸ் இது. ஓகேங்களா? இவனும் 15 நிமிஷத்தில் எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, மெயின் இம்பார்ட்டண்ட் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சிட்டான் 1/4 மணி நேரத்தில். எல்லாமே பாசிட்டிவ். மார்க்கெட்டும் பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ். அப்போது இவன் மேலே போவானா போக மாட்டானா நீங்களே உங்களை கேள்வி கேட்டுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறான். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட மார்க்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துருக்கான். சப்போஸ் நீங்கள் இங்கே எடுக்கலை அப்படின்னா புல் பேக்கில் இங்கே வந்து நிற்கிறான். ஒரு கேண்டில், பெரிய கேண்டில் வந்து இங்கே புல் பேக் ஆகுது ஓப்பன் ப்ரைஸில். ஓகேங்களா? சாரி, அட்வான்ஸ் லெவலில். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அழகாக நிற்கிறான். நின்று மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான். ஓகேங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறான். அதே சேம் காலையில் அதே இடத்துல தான் க்ளோஸ் இருந்தது, 195. ஓகேங்களா? இப்போ புல் பேக்கில் போகும்போது ஒரு லாட் அடிக்கிறவங்க தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட முடியும். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நம்ம எடுக்கிற இடத்துல இது இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வரும். 15 பாயிண்ட், 175. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் பிடிச்ச மார்க்கெட்டு 200ன்னு வச்சிங்களேன், 300 வரைக்கும் போச்சு. 100 பாயிண்ட், வெறும் 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸே உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக போச்சு மார்க்கெட். எந்த வித கஷ்டமும் கிடையாது இதில். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கா? 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க, மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறீங்க. பாசிட்டிவாக இருந்தால் கால் எடுக்கிறீங்க, நெகட்டிவாக இருந்தால் புட்டு எடுக்கிறீங்க. ஓகேங்களா? சப்போஸ் இன்சைட் மார்க்கெட் இருந்தால் நம்ம 2 பேரையும் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 15 மினிட்ஸோ, ½ அன் ஹவரோ, 45 மினிட்ஸோ வெயிட் பண்ணி யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், யார் வீக்காக இருக்கான்னு பார்த்து பொறுமையாக எடுக்கணும் இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இல்லை செகண்ட் ஹாஃபில் கூட ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், ஐ பிரேக் பண்ணி லோ ஐக்குள்ளேயே வருது, லோ பிரேக் பண்ணி லோக்குள்ளேயே வருது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, மற்றபடி இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஓகேங்களா? இப்போ இவனை நீங்கள் எடுக்கும்போது இவனோட ஆப்பனண்ட் யார், இவனுக்கு வழி விடுற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 21,600 புட்டு. 21,600 புட்டு ஆல்ரெடி வழி விட்டுட்டான். அவன் அட்வான்ஸ் லெவலில் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். இவன் பாருங்கள், அவன் லோக்குள்ளே வரும்போது இவன் ஐக்குள்ளே வரான். இப்போது புட்டு வந்து 200ன்ற ஐயை இவனால் உடைக்க முடியலன்னா மார்க்கெட் கீழே வராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 450, 500க்குலாம் மார்க்கெட் வராதுன்னு அர்த்தம் அது. ஓகேங்களா? ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம். கிரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம கிரீக்ஸ் வீடியோ போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக பிடிக்கும். ஓகேங்களா? இவன் பாருங்கள், 1/4 மணி நேரத்தில் இவனும் எஸ்டர்டே ஐ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ணுவானா, அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் தானே பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சி புல் பேக் ஆகிறான் பாருங்கள். அதாவது அவன் புல் பேக் ஆகும்போது இவனும் ஆகிறான். ஓகேங்களா? அதாவது இவன் கீழே உடைக்கிறான், அவன் மேலே உடைக்கிறான். புல் பேக், இவனும் புல் பேக் ஆகிறான். அவன் மேலே உடைச்சி ரெசிஸ்டன்ஸை உடைச்சி சப்போர்ட்டில் வந்து நின்று மேலே போகிறான். ஏன்னா மேலே போகிறவன் ரெசிஸ்டன்ஸை உடைச்சா தான் மேலே போக முடியும். அதே மாதிரி கீழே வரவன் சப்போர்ட்டை உடைச்சி புல் பேக் ஆகிறான். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு சொல்கிறது நம்ம அட்வான்ஸ் லெவலில் தான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த பாஷையில் சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டேயில் ஓப்பன் ப்ரைஸும் அட்வான்ஸ் லெவலாக யூஸ் பண்ணலாம். அதை வச்சும் எடுக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஸ்பாட் சார்ட்டோட எஸ்டர்டே லோ, ஓப்பன் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் என்எஸ்சி சைட்டில் எப்படி போய் எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் ரொம்ப அழகாக சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஆப்ஷன் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடியே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்து எந்த ஸ்டாக் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண போகுது, அவன் எந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் ஆக போகிறான், அந்த ஸ்ட்ரைக்கோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்றதுலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இருந்தால் தான் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ 2 நாள் நம்மளுக்கு என்ட்ரி இல்லை, இன்றைக்கும் அப்படி அதே சேம் சீனாரியோ தான். என்ட்ரி இருந்தது, ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இல்லாதனால நம்ம எடுக்கலை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது ஒன்று என்ட்ரி கிடைக்கும், என்ட்ரி கிடைச்சா கண்டிப்பாக அது டார்கெட் தான் போகும். சப்போஸ் என்ட்ரி கிடைக்கலாம் நம்ம விட்டுருவோம், அவ்வளோதான். அன்றைக்கி சும்மா நிஃப்டியில் பண்ணிக்க போகிறோம், இல்லை பேங்க் நிஃப்டியில் பண்ணிக்க போகிறோம் ட்ரேட், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவே இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மார்க்கெட் நல்ல ஒரு மேலே போகிற மாதிரி போகிறான். ஆனால் இது வந்து அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 22,000லேருந்து 22,050 வரைக்கும் போகிறதுக்கு தான் சான்ஸ். அதுக்கப்புறம் அது போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. செல் ஆகிறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது.
ஆக்சுவலாக 80% செல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடம் போனால் ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட்டு. அந்த இடத்துல போனால் தான் தெரியும் அது எங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. பொசிஷன் ட்ரேடாக இருக்கிறவங்க 22,000 இல்லை 22,050 செல் அடிச்சுட்டு 22,270 80ன்றதில் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஒரு 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஒரு 1000லேருந்து 1200 பாயிண்ட் அந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகிறதுக்கு மிக மிக அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கால்ஸாக தரல, இது பொசிஷனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? பொசிஷன் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. அதனால் இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் சேனலில். இது எவ்வளோ பேர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது பொசிஷனில், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த இன்ட்ராடேன்றது வேறு. இப்போ மார்க்கெட் செல் ஆக போகுதுனாலும் மார்க்கெட் இன்னைக்கு பை ஆகுது இல்லையா? அது மாதிரி தான் இன்ட்ராடேக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இன்ட்ராடேயில் இப்போ அந்த இடம் போனவுடனே பை கூட ஆகும். ஓகேங்களா? பை கூட ஆகிட்டு மறுநாள் செல் ஆகும். அது யாராலையுமே சொல்லும். அந்த டைம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம், நம்மளோட அட்வான்ஸ் லெவல் பிரகாரம் பைனா பை, செல்லுனா செல், அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் பொசிஷனாக பண்ணுறவங்க கண்டிப்பாக கரெக்டான ஃபண்டு வச்சுக்கிட்டு, கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணால் சூப்பரான ப்ராஃபிட் அந்த இடத்துல எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த ஸ்டாப் லாஸை ஏற்றுக்கிற ஆளாக இருந்தால் எடுக்கணும். 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அதை அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் எடுக்கலாம். ஏன்னா இது பொசிஷன் ட்ரேடிங். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அநேகமாக மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே இல்லைனா மண்டேலேருந்து தான் ஃபாலோ வச்ச ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது பொசிஷனுக்கு பார்க்குறவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதையும் மைண்டில் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் அந்த டைமில் என்ன நடக்குதோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியை அழகாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.